ஒரு அழகான கிராமம். பச்சை மரங்கள், குயில்கள் கீச் என்று பாடும் காலை நேரம். அந்த கிராமத்தில் லதா என்ற ஒரு சின்ன அழகான பெண் குழந்தை வாழ்ந்து வந்தாள். அவள் மிகவும் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவள். ஆனால் அவளுடைய மனம் அது மிக பெரியது. ஒவ்வொரு நாளும் லதா சந்தோஷமாக பள்ளிக்கு செல்வாள். சிறிய பையை தோளில் போட்டுக்கொண்டு புன்னகையுடன் பாதையில் நடப்பாள். அந்த பாதையின் ஓரத்தில் ஒரு தாத்தா தினமும் மரத்தடியில் உட்கார்ந்திருப்பார். அவருடைய முகத்தில் சோர்வு இருந்தது, ஆனால் கண்களில் நல்ல மனசு தெரிந்தது. பலர் பார்த்தும் செல்லிவிடுவார்கள். ஆனால் லதா மட்டும் தினமும் அவரை கவனித்தாள். ஒரு நாள் லதா தன் டிஃபன் பெட்டியை திறந்தாள். அதிலிருந்த சாப்பாட்டை பார்த்தாள். சிறிது நேரம் யோசித்தாள். பிறகு மெதுவாக தாத்தாவிடம் சென்றாள். தாத்தா, உங்களுக்கு பசிக்குதா? தாத்தா சிரித்தார். ஆம் மகளே, கொஞ்சம் பசி இருக்கு. லதா உடனே சொன்னாள். அப்படின்னா இதை நாம் இருவரும் ஷேர் பண்ணிக்கலாம். அவள் சாப்பாட்டை பகிர்ந்தாள். தாத்தாவின் முகத்தில் பெரிய புன்னகை மலர்ந்தது. அந்த நாள் முதல் ஒவ்வொரு நாளும் லதா தன் உணவில் ஒரு பகுதியை தாத்தாவுடன் பகிர்ந்தாள். வெயிலான நாள், மேகமூட்டமான நாள், சின்ன மழை பெய்த நாள், எந்த நாளாக இருந்தாலும் லதாவின் அன்பு மாறவில்லை. நாட்கள் கடந்து போனது. ஒரு நாள் பள்ளியில் பெரிய ஆச்சரியம். அந்த தாத்தா அழகான சுத்தமான உடையில் வகுப்பறைக்குள் வந்தார். மாணவர்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்த்தனர். தாத்தா மெதுவாக பேசத் தொடங்கினார். குழந்தைகளே, நான் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர். இந்த கிராமத்தில் தனியாக இருந்தேன். ஆனால் இந்த லதா எனக்கு தினமும் அன்பு கொடுத்தாள். அவர் லதாவை பார்த்து சிரித்தார். அவளுடைய நல்ல மனசுக்காக அவள் படிப்பை முழுவதும் நான் பார்த்துக் கொள்கிறேன். லதாவின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் துளிகள் பிரகாசித்தது. அந்த நாள் ஒரு சின்ன உதவி ஒரு பெரிய மாற்றமாக மாறியது. குழந்தைகளே, மனிதம் செய்ய பணம் தேவையில்லை. நல்ல மனசிருந்தால் போதும். நாம் பகிரும் அன்பு ஒரு நாள் நமக்கே திரும்பி வரும். அன்பு விதைத்தால் மகிழ்ச்சி மலரும். கதையின் நெறி: சிறிய உதவி கூட பெரிய மாற்றத்தை உருவாக்கும். மனிதம்தான் உலகில் மிகப்பெரிய செல்வம்.